எவ்ரிவன் நான் மதன் கௌரி. இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப சென்சிபிளான டாபிக். ஒன் ஆஃப் த இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம், கிரிக்கெட். நம்ம கிரிக்கெட் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். எப்படி கிரிக்கெட் இவ்வளோ பெரிய விஷயமாச்சு நம்ம கண்ட்ரியில்? 70 வருஷமாக இண்டிபெண்டன்ஸ் வாங்கின ஒரு கண்ட்ரியில் கிரிக்கெட் எப்படி இவ்வளோ பெரிய விஷயமாச்சு? கிரிக்கெட் எப்படி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆச்சு? முதல்ல இப்போ இருக்க டாப் அம்பாசிடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிராண்ட் அம்பாசிடர்ஸ் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தோனி, கோலி இவங்கெல்லாம் வந்து அந்த டாப் டயரில் இருக்காங்க. எப்படி இது நடந்துச்சு? எப்படி இந்த மேஜிக் நடந்துச்சு? ஏன் கிரிக்கெட்டுக்கு இவ்வளோ பெரிய கிரேஸ்? இந்தியாவில் அப்படி என்ன சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது கிரிக்கெட்டில் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நம்ம 3 வீடியோவை பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இதில் வந்து உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிரிக்கெட்டோட ஆரிஜின் என்ன இந்தியாவில் அப்படிங்கிறது தான். செகண்ட், தேர்ட் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்து முதல்ல ரூல் பண்ணுறது பிரிட்டிஷ், உங்களுக்குலாம் தெரியும். ஸோ கிரிக்கெட் ஆரிஜினேட் ஆனது எங்கே? பிரிட்டனில். ஸோ அவங்க வந்து இந்தியாவில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. லகான் படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பிரிட்டிஷ் வந்து எப்பவுமே இந்தியாவில் வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ்லாம் வந்து கொஞ்சம் ஜென்ரலாகவே ரிச். அவங்க கூட விளையாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க கிங்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அந்த காலத்தில் இருந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அப்புறம் நவாப்ஸ், இவங்கெல்லாம் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா, கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு சைன் ஆஃப் ஸ்டேட்டஸ், ஒரு பணக்காரங்க விளையாடுற ஒரு கேமாக இருந்துச்சு. இப்போ எப்படி கோல்ஃப் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு கிரிக்கெட் அந்த காலத்தில். அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டுக்கு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. உங்களுக்கே தெரியும், பால், ஸ்டம்ப்பு, பேட்டு. நம்ம ஊரில் விளையாடுற கபடி விளையாடுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நம்ம போய் நம்ம 4 பேர் ஒழுங்காக உடம்பு வச்சிருந்தாங்கன்னா போய் விளையாடுற ஒரு கேம். பட் இது பார்த்தீங்களா எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு. ஸோ இதுக்கெல்லாம் செலவு நிறைய இருந்துச்சு. 11 பேர் வேணும், ஒரு ப்ராப்பரான கிரவுண்ட் வேணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இந்தியாவில் வந்து அது சாதாரண குடிமகன் கிட்ட போய் சேரல. அது வந்து ஒரு இலைட்டோட, ஒரு பணக்காரங்களோட தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்தப்போ தான் வந்து நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு 1947. ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச உடனே இந்தியாவில் வந்து டிவைட் ஆயிருந்தாங்க. கிரிக்கெட் நம்ம ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு பிரிட்டிஷ் கேம். நம்ம வந்து அவங்க கிட்டே இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் அவங்க கேமே நம்ம விளையாண்டுட்டு இருந்தா இட் டஸ் நாட் மேக் சென்ஸ், கரெக்டா? ஸோ எல்லாருமே என்ன சொல்றாங்க, நம்ம ஹாக்கி சேர்த்து போகணும், நம்மளோட கேம் அப்படின்னு. பட் நம்மளோட அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு என்ன நினைச்சாருன்னா, இல்லை இது வந்து ஒரு பிரிட்ஜாக இருக்கும். அதாவது இந்தியா வந்து அப்போ வந்து ஒரு அண்டர் டெவலப் கண்ட்ரி, ஒரு புதுசாக ஃபார்ம் ஆன கண்ட்ரி, ஒரு இண்டிபெண்டன்ஸ் இப்போ தான் கிடைச்ச கண்ட்ரி. நம்ம வந்து உலகத்தில் வந்து எல்லாருமே நம்ம நோட்டீஸ் பண்ணணும், நம்ம அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கிரிக்கெட்டை ஒரு பிரிட்ஜாக யூஸ் பண்ணுவோம். கிரிக்கெட் வந்து அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் பேக்கிங் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் மேட்சஸ்க்கு வந்து அப்பவுமே வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அப்ராட்லாம் போய் விளையாடுவாங்க. பட் ட்ராஜிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அங்கே போய் விளையாடுறப்போ ஒரு மேட்ச்ல என்ன ஆச்சுன்னா, லார்ட்ஸ்ல நடந்துட்டு இருந்த மேட்ச்ல இந்தியன்ஸ் ஜென்ரலாகவே வந்து ஒரு மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச் நம்ம ட்ரா பண்ணா போதும் அப்படின்னா. ஏன்னா இந்தியன்ஸ் வந்து தேர் நாட் ரியலி கிரேட் இன் கிரிக்கெட். நம்ம வந்து அப்போ தான் ஆரம்பிச்சிட்டு இருந்தோம், நம்மளுக்கு ரொம்ப பெருசெல்லாம் தெரியாது கிரிக்கெட்டை பற்றி. ஸோ அங்கே போய் விளையாடுறப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 0 for 4 wicketsல தான் ஆரம்பிச்சோம் நம்மளோட மேட்ச் எல்லாம். இது வந்து டில் டேட் இது வந்து ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ரெக்கார்ட் கிரிக்கெட்ல ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. இது வந்து லார்ட்ஸ்ல நடந்துச்சு. ஸோ இந்தியன்ஸ் மாரலி வந்து ரொம்ப ப்ரோக்கனாக இருந்தாங்க. நம்ம வந்து ஒன்று ஜெயிக்கணுங்கிறதே பார்க்குறது, நம்ம ட்ரா பண்ணால் போதுண்டா சாமிங்க ஒரு மென்டாலிட்டியில் தான் இருந்தோம். அப்போ தான் வந்து பட்டாவுடி அப்படின்னு ஒருத்தர் வந்தார். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், சாயிஃப் அலி கான் இப்போ ஆக்டர் இருக்கார்ல, அவரோட அப்பா. ஸோ பட்டாவுடி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நவாப், அவர் வந்து ஒரு அந்த ராஜ பரம்பரையில் வந்தவர், ஒரு முஸ்லிம், ஆனால் brought up in பிரிட்டன். ஸோ அப்படி இருக்க ஒரு கேரக்டர் அவர் வந்து இந்தியாவுக்கு, அவர் வந்து இந்தியா ஒரு ஹைலி பேட்ரியாட்டிக். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நாம ஏன் எப்பவுமே ட்ரா பண்ண பார்க்கணும், நம்ம ஏன் ஜெயிக்க கூடாதுன்னு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இங்கே இருக்க செலக்டர்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணார். ஸோ அவரோட பேக்ரவுண்ட் வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, கவர்மெண்ட்டை கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பராக செலெக்ஷன் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி டீம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யார் செலெக்ஷன் கமிட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பராக யார் உண்மையிலே டேலண்ட் இருக்காங்களோ அவங்கள மட்டும் எடுத்தாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் டீம்ல வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 2 பேர், மைசூர்லேருந்து 2 பேர், டெல்லியிலேருந்து 2 பேர், பஞ்சாப்லேருந்து 2 பேர்னு ஒரு எல்லாமே கம்போஸ் ஆகி ஒரே டீமாக இருந்தாங்க. ஸோ அந்த டீம் வந்து இங்கிலாந்துக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு மேட்ச்மே நான் ஏன் இங்கிலாந்து எம்பசைஸ் பண்ணுறேன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு சைன் ஆஃப் ஸ்டேட்டஸ். நாங்கள் போய் விளையாடுறோம், நாங்கள் இன்னும் இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு. அண்ட் அஸ் யூ நோ, நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த விஷயம் வந்து நம்ம இங்கிலாந்து கிட்டே தான் அக்வயர் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் கூட பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். ஸோ நம்ம வந்து இட் வாஸ் அ சைன் ஆஃப் ஸ்டேட்டஸ் நம்ம அங்கே போய் விளையாடுறதுங்கிறது. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பட்டாவுடி அங்கே போய் விளையாடுறப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டார்டட் வின்னிங் கேம்ஸ். அது வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணணும்னு நினச்சிட்டு தோத்துட்டு இருந்தோம். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியன் ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் பேரலி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்கியும் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ். அது வரைக்கும் ஹாக்கி இம்பார்ட்டன்ஸ் இங்கே சைடில் நடந்துட்டு இருந்தது. ஹாக்கியும் கொஞ்சம் மொமெண்டம் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்த நேரம் தியான் சந்துக்கு அப்புறம். ஸோ பேரலாக இங்கே கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒரு சைன் ஆஃப் ஸ்டேட்டஸாக இருந்துச்சு. ஸோ இங்கே இது பேரலாக க்ரோ ஆகிட்டு இருக்கப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கிரிக்கெட் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க, என்னதான் நடக்குது அப்படின்னு. அப்போல்லாம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன் வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஃபேஸ் பண்ணவே முடியாது. இந்தியன் பேட்ஸ்மேனால ஃபாஸ்ட் பவுலர் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு காமெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் பவுலிங் பண்ண தெரியாதுன்னு காமெடி பண்ணுவாங்க. இந்தியன்ஸ் வேர் பட் ஆஃப் ஆல் ஜோக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்களும் இந்தியாவை பயங்கரமாக நக்கல் அடிப்பாங்க, ஃபாஸ்ட் பவுலிங்னா என்னன்னே தெரியாத கண்ட்ரின்னு. அப்படி இருக்க நேரத்தில் தான் கபில் தேவ்னு ஒருத்தர் வந்தார். அதே நேரத்தில் தான்
இன்னொரு ஒரு ஆள் கவாஸ்கர் அப்படின்னு 2 பேர் டீமுக்குள்ள வந்தாங்க. கவாஸ்கர் வந்து ஹெல்மெட் இல்லாம கிரவுண்ட்குள்ள போய் ஃபாஸ்ட் பவுலிங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அவர் நின்னு அவர் ஒரு 6 அடிக்கிற ஒரு ஆளு. அப்படி ஒரு கேரக்டர் இந்தியன் டீமுக்குள்ள அதே நேரத்துல வந்தாங்க. பேரலா கபில் தேவ் வந்து எப்பவுமே வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து டக் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்தாங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து டக் பண்ணி பார்ப்பாங்க. பட் கபில் தேவ் பவுல் பண்றப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபாரினர் வந்து இந்தியன் பவுலரை பார்த்து டக் பண்ணுவாங்க. ஏன்னா கபில் தேவ் போடுற பவுன்சர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அப்படிதான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஒரு இந்தியனுக்கு வந்து ஒரு டிவியில பாக்குறப்ப யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும். ஒரு வெள்ளக்காரன் அங்க நின்றுட்டு இருக்கா, நம்ம அவங்க கிட்ட தான் சுதந்திரம் வாங்கி கொஞ்சம் வருஷம் தான் ஆச்சு, அவன் நம்ம ஒருத்தன் பவுல் பண்றப்ப அவன் டக் பண்றாங்கிறது ஒரு சைன் ஆஃப் ஒரு ப்ரைட் மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து இந்தியாவில் அந்த கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க மோர் கிரிக்கெட்ல என்னதான் நடக்குதுன்னு. ஸோ அப்படிதான் கிரிக்கெட் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு இந்தியாவில். ஸோ அடுத்த வீடியோல வந்து ஒரு மேட்ச் தட் சேஞ்ச் எவ்ரி திங் ஃபார் எவர், ஒரே மேட்ச், அந்த மேட்ச் தான் நம்ம அடுத்து பேச போறோம் அடுத்த வீடியோல. அது என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும். 1983 நம்ம ஜெயிச்ச வேர்ல்டு கப். அதுக்கு அடுத்து சச்சின் வந்த பீரியட், இப்போ தோனி, கோலி, அந்த 3வது வீடியோல நம்ம அதை பத்தி பார்ப்போம். 4வது வீடியோல இதோட பிசினஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, எவ்வளவு பெரிய பிசினஸ் எம்பையர் இங்க உருவாயிருக்கு, ஐபிஎல், அதை பத்தி எல்லாம் பேசுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிவ் அ தம்ஸ் அப். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்க. ஐ வில் டேக் நோட் ஆஃப் இட் அண்ட் ஐ வில் இம்ப்ரூவ் இட். தேங்க்யூ. சியர்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.